விசுவாச பரீட்சை நிச்சயமான ஒன்று. பரலோகம் போகணுமா, எல்லாருக்கும் பரீட்சை உண்டு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அதை தாண்டி நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது மேல் எனக்கு நீதியின் கிடம் வைக்கப்பட்டு சாட்சியாக தைரியமாக யாரால சொல்ல முடியும் என்றால் பொறுமையாய் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளக்கூடிய. ஏன்னா அந்த பொறுமையை இருக்கக்கூடிய மனுஷன் மட்டும்தான் பூரணனா இருக்க முடியும். இப்போ உங்க வாழ்க்கையில பாருங்க, அநேக ஆண்டவரே முறுமுறுப்பாங்க, எல்லாரும் குறை சொல்லுவாங்க, அப்படியே பின்வாங்கி போயிட்டே இருப்பாங்க. பொறுமை கிடையாது. அந்த ஜனங்களால பூரணமா ஜீவிக்கவும் முடியாது. தேவன் எல்லாவற்றையும், பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் எப்படி படைத்தார்? வார்த்தையினால் படைத்தார். அவைகளுக்கு 2 தான் இருந்துச்சு, ஒன்னு சரீரம், இன்னொன்னு உயிராகிய ஜீவன். ஆனால் மனுஷனை ஒருபடி மேன்மையாக வைக்க வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய சொந்த கரம் கொண்டு உருவாக்குகிறார். தம்முடைய நாசின் சுவாசத்தை அங்க ஊதுகிறார். ஊதும் போது 2 காரியம் நடக்கிறது. ஜீவனும் உருவாகிறது, ஆத்மாவும் உள்பிரவேசிக்கிறது. அதனாலதான் அவன் ஜீவ ஆத்மாவானான் இருக்கு. இப்ப அந்த ஆத்மா விலையேறப்பட்டது. உபாகமும் 4:10 இடைப்பாகத்தை வாசிங்க. நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். பழைய ஏற்பாட்டு காலம், எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. 9000 கேள்வி கேட்காத. ஆண்டவரையும் கேள்வி கேட்குது, வேற யாரையும் கேள்வி கேட்கறது நினைப்பு எப்படி? அவங்க தான் பெரிய புத்திசாலின்னு இல்ல. பொறுமையா இரு. சோதனைக்கு மேல சோதனை, பொறுமையா மட்டும் இரு. ஏன்? உனக்குள்ள உலகமே கொடுத்தாலும் அதுக்கு இணையாக முடியாத அளவுக்கு ஒண்ணு இருக்கு, ஆத்மா. எச்சரிக்கையா இருந்து சொல்லப்பட்டு நீ உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். இப்ப எத்தனை கிறிஸ்தவர்கள் உங்களுடைய ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையா இருக்காங்க? இல்ல, அப்படியே விட்டுறாங்க. லூக்கா சுவிசேஷம் 21:19 வாசிங்க. இயேசு கிறிஸ்து மனுஷனை உருவாக்குனவர், ஆத்மாவை அதற்குள் வைத்தவர். அவர் சொல்றாரு, அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளணும்னா உனக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசிகளை பொறுமை மாத்திரம் கிடையாது. இவ்வளவு நீளத்துக்கு பேசுறது, எல்லாம் பண்ணி முடிக்கிறது, பிறகு ஐயோங்கிறது. உங்களுக்குள்ள விலையேறப்பட்டதான ஆத்மா இருக்கு. உபாகமும் சொல்லுது, அந்த ஆத்மாவை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள ஒரே வழி பொறுமையை கடைபிடி. வாழ்க்கையில மனுஷனுக்கு சோதனை அவசியம். தன்னை உயர்வா என்னும் போது சோதனை வரும்போது உன் நிலைமை தான் காண்பிச்சு கொடுத்துரும். தேவன் அறியாம ஒரு காரியம் வர்றதில்லை. ஏதோ வியப்பா பார்க்காதுங்க, நன்மை இருக்கும். உபத்திரவத்துல சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் அநேக காரியம் இருக்கு. ரோமர்கள் நிருபம் 5:3-4 வாசிங்க. உபத்திரவம் பொறுமையையும் பாருங்க. அந்த உபத்திரவத்திற்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த உபத்திரவம் என்னது உங்களுக்கு கட்டுத்தரனா, மனுஷன் பொறுமையே கிடையாது. அதாவது அழகா சொல்லுவாங்க, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுடைய வேகம் கால்நடையாய் நடக்கக்கூடிய மனுஷனுடைய வேகமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு மனுஷனுடைய வேகம் எப்படி சொல்லுவாங்கன்னா, குதிரை வண்டிக்கு வேகமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கார் கண்டுபிடிச்சாங்க, காருடைய வேகம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க பிளைட்லாம் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு வேகம்னு சொன்னாங்க. இப்போ மின்னல் வேகத்துல மனுஷனுடைய அந்த வாழ்க்கை வேகம் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் மின்னல் வேகத்துல அவன் அறிந்துகிட முடியுது. அப்ப எல்லாமே வேகமா இருக்கும்போது, சாதாரண இன்டர்நெட்ல மொபைல்ல ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது சில செகண்ட் அந்த இன்டர்நெட் இப்படி ஒரு சுத்துச்சு, பொறுமையில வந்து என்ன பண்றாங்க, செல்ல உடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்களும் இருக்காங்க. காரணம் என்ன? அந்த மனுஷனுக்கு சில செகண்ட் அவனுக்கு பொறுமையே இல்லை. முந்தினா இங்க இருந்து வெளிநாட்டுல ஒரு கடிதம் போட்டா 2 மாசம் கழிச்சு போய் சேரும், 2 மாசம் கழிச்சு இங்க வரும். இப்ப எப்படி போன் அடிக்கும் போது அங்க மனைவிய புருஷனை எடுக்கணும், இல்லைன்னா மனுஷன் பொறுமையில இருந்து வார்த்தையை விடுறான். பொறுமை இல்லாத ஒரு காரியத்துல அங்க மனுஷன் வாயிட்டே இருக்கான். கடைசி காலத்துல அங்க இருக்கும். இந்த சோதனை என்ன பண்ணும்னா, இதுல இருந்து எல்லா மனுஷனை வெளியாக்கி உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பொறுமை அந்த மனுஷன் நல்ல குணங்களையும் உருவாக்கும். பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. பாருங்க, தேவ மனுஷர்களுக்கு தெரியும் உபத்திரவம் சோதனை நன்மைக்கே. உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாரும் ஆண்டவரை தூசிக்கிறவங்களா மாறுறாங்க, எல்லாரும் ஜெபத்தை விட்டு போறவங்களா இருக்காங்க, எல்லா மனுஷனும் உலகம் இருக்காங்க. காரணம் என்ன? பொறுமைங்கிறதான ஒன்று அவன்கிட்ட இல்லை. இதனால அவன் நினைச்சுக்கிறான் அவன் பெரிய சாதிச்சிட்டான். இல்ல, அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துறான்.